படம் ஃபேமிலி ஆடியன்ஸாக த்ரூவாக உட்காந்து பார்க்கலாம். காமெடியும் ஃபைட்டு, அப்புறம் யுவனோட மியூசிக்கு, இளையராஜாவுடைய சாங், அவரோட வாய்ஸில் ஒரு சாங் வருது. ஹீரோ வந்து ஆக்டிங்காக இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. சரத்குமார் சார் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சத்யராஜை பார்க்குற ஒரு ஃபீல் வந்து த்ரூவாக வந்துட்டு இருக்கு. நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் காமெடி ரோல் பண்ண கல்கி அண்ணாவும் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணால் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. படம் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக த்ரூவாக இந்த வீக்கெண்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஜாலியா இருக்கு. பெருசா லாஜிக்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஜாலியா வந்துட்டு ஜாலியா ஒரு படம் பார்த்துட்டே போங்க. இது மாதிரி இல்ல அது மாதிரி இல்ல அந்த இதெல்லாம் வேண்டாம். வந்தீங்களா ஜாலியா. சரத்குமார் சார் ஒரு வைப் பண்ணுவாரு. அவரு குடிச்சு பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு இளமை ஆயிட்டாரு சரத்குமார் சாரு. நல்லா சின்ன பசங்க கூட அப்படி காமெடி பண்ணல, அவரு வெறித்தனமா இறங்கி பண்றாரு. சூப்பரா இருக்கு. ஃபைட் சீன் வந்து அதுதான். சண்முக பாண்டியன் வந்து இனிமே வந்து நம்ம அண்டர்டேக்கர் என்று தான் அழைக்க வேண்டும். தமிழ் சினிமாவின் அண்டர்டேக்கர் சண்முக பாண்டியன் அப்படிதான் நம்ம கூப்பிடணும். அந்த அளவுக்கு பண்றாரு. காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா, அந்த A1 படத்துல ஹார்ட் டிஸ்க் தண்ணியில நனைஞ்சிச்சு சூடு காட்டிட்டே போவார் பாருங்க ஒருத்தர். அவரோட காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேர் எனக்கு தெரியல. கல்கி ராஜாவா, சரியான காமெடி. போலீஸ்னு கூட வருவாரு மகாராஜா படத்துல. அவரோட காமெடி வேற லெவலு ஒர்த்து. தின்னகுதா பாட்டுக்கு வந்து ஆடிட்டு இருப்பாரு சரத்குமார் சார். அதை கேட்டு வெறி ஆயிடுவாரு. ஏன் முன்னாடியே என் பாட்டுக்கு நீ ஆடுறி அப்படிங்கிற மாதிரி ஒரு அதெல்லாம் சூப்பரா இருந்தது. இதை தாண்டி அந்த கஞ்சா கடத்துறது அந்த சீன்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியா போயிட்டு இருந்தது படம். இதை தாண்டி ஜார்ஜ் மரியா, இந்த டிராகன் படத்துல பிரதீப் அவரோட அப்பா வருவார்ல அவரும் நம்ம காளி வெங்கட் சாரு, இவங்கெல்லாம் நல்லா ஜாலியா கொண்டு போறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப. செகண்ட் ஹாஃப்ல முனிஷ்காந்த் வந்து இறங்கினாரு லாரி டிரைவரா. அவர் ஒரு அமக்கலாம். அப்படியே ஜாலியா பொன்றாம் படத்துக்கு என்ன தேவையோ அது வந்து ஜாலியா போயிட்டு இருந்து. அது எப்பவுமே ஒரு படம்னா ஒரு டியூவே இருக்கும், ஒரு சேவாக் சச்சின் மாதிரி. கம்பேக் இல்ல ஒரு ஒரே மாதிரி தான் பண்றாருல்ல, அவருக்கு கம்பேக் தேவையில்ல. அவரே வேணான்னு சொன்னாலும் ப்ரொடியூசர்ஸ் அதை தான் விரும்புறாங்க. நீங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி பண்ணுங்க, ரஜினி முருகன் மாதிரி பண்ணுங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு டிஎஸ்பி படம் இருந்து அந்த அந்த லெவல்ல அதை விட கொஞ்சம் ஓகே, ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. காமெடி வந்து இன்னும் கூட ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கலாம். ஆனா இதுவே நல்லா தான் இருக்கு. சரத்குமார் சார் இறங்கி பண்றாரு ப்ரோ. இருக்கிற காமெடி எனக்கு ஈக்குவலா இறங்கி பண்றாரு. அது நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். என் தலைவன் யுவன் சங்கர் ராஜா எவன் என்ன வேணா சொல்லிட்டான் ப்ரோ. இதுதான் ப்ரோ யுவன் சங்கர் ராஜா. நீ சின்ன ஆளா இருக்கட்டும், அஜித் சாரா இருக்கட்டா, நான் அவரு அதெல்லாம் பாக்குறது இல்ல. அஜித், விஜய், சின்னவங்க, சண்முக பாண்டியன் எதையும் பாக்குறது இல்ல. என்கிட்ட வந்தீங்களா குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டும் இருக்கும். நல்ல மியூசிக்கை நான் தருவேன். அதை தான் இதுல பண்ணிருக்காரு என் தலைவன். உண்மையாவே யுவன் வேற லெவல். படம் எக்ஸலண்டா இருக்குண்ணா. எல்லாரும் வந்து பாருங்கண்ணா. இந்த வீக்கெண்ட் சூப்பரான ஒரு படம். ஃபைட் வந்து எக்ஸாக்டா கேப்டன் ஒரு உரிச்சு வச்சிருக்காங்கண்ணா. அதாவது மாமா மருமகனுடைய பாண்டிங் வந்து எக்ஸாக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கண்ணா. மியூசிக் அற்புதமான மியூசிக்ண்ணா. வந்து பாருங்க, என்ஜாயபிள் வீக்கெண்டா இருக்கும். இந்த படத்துல ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபைட் சீன்லாம் கேப்டனை பார்த்த மாதிரி சூப்பரா இருக்கு. அவர் சண்முகம் பாண்டியனுடைய அவரு சொல்லவா வேணும், அருமையா இருக்கு. அவரு என்ஜாய் ஃபேமிலி படங்க, சூப்பர் படம். பார்த்தா எல்லாருக்கும் குழந்தைங்க முதல்ல வந்து எல்லாம் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பர் தம்பியும் சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். பண்ணிருக்காங்க. எடுத்தோடனே எங்க அண்ணன் தானே வர்றாரு. ஆமா, ரப்பர் பந்தும் அதே மாதிரிதான், இதுவும் அதே மாதிரிதான்.